ஹாய். சின்ன பட்ஜெட்டில் சின்ன பிளானில் சின்ன அழகான ஒரு வீடு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சின்ன பட்ஜெட்டுங்க, வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அழகான ஒரு வீடு போட்டிருக்காங்க கேரளாவில் உள்ளவங்க. அந்த வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளோ வசதியாட்டு வீடு போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியும். அந்த வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போவோம். சிறிய வீடுகளை விரும்பக்கூடிய உங்களுக்காக இந்த ஒரு அழகான வீடு. குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கேரளாவில் களிச்சூரங்கரையில் ஜோஷிங்கிற சொல்லக்கூடியவரோட வீடு தான் இது. பார்க்கும்போது கண்ணுக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு அழகான ஒரு வீடு. சின்ன வீடுகள் எவ்வளோ அழகானவைன்னு சொல்லி காணிச்சு தரக்கூடிய அழகான ஒரு எலிவேஷனும் நல்ல ஒரு மாடல் மாட்டு இருக்குது இந்த வீடு. ட்ரெஸ் ஒர்க் பண்ணி ஓடு போட்டிருக்காங்க மேலே உள்ள கூரைக்கு. வீட்டோட முன் சைடில் ஆகட்டும், வீட்டுக்கு சைஸ்லேயே ஒரு அழகான ஒரு சின்ன வராண்டா ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னால் உள்ள வராண்டாவை தாங்கி நிற்கியது அழகாட்டும் கம்பீரமும் மாட்டும் நல்ல பலவும் மாட்டு இருக்கக்கூடிய 4 அழகான தூண்கள் தான். நல்ல விலை குறைஞ்ச அழகான மார்போனைட்டு தான் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் வராண்டாவுக்கு. வராண்டாவோட சுவரை நல்ல அழகான பெயிண்டிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகு சேர்த்துருக்காங்க. முன்னால் உள்ள வாசலை நல்ல அக்கேஷன் மரத்தில் நல்ல நாடன் தொழிலாளிகளை வச்சு கடைஞ்சி எடுத்திருக்காங்க. முன்னால் இருக்கக்கூடிய 4 தூண்கள்லையுமே அழகான வேலைப்பாடு நிறைந்த கம்புகளை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜன்னல்கள் எல்லாமே மேட் பாலிஷும் கிளாஸும் போட்டு ரொம்ப அழகாக்கியிருக்காங்க. குடும்பத் தலைவர் இன்முகத்தோடு நம்மளை வரவேற்கிறது அவரோட வரவேற்பு அறைக்கு தான். வீட்டில் மேக்சிமம் காணப்படக்கூடிய எல்லா ஃபர்னிச்சர்களுமே அக்கேஷன் தடியினால தான் செய்திருக்காங்க. ஒரே நிறமாக காணப்படக்கூடிய இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. 6 லட்சம் ரூபாய்க்கு தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. உள்ளே ஏறி வந்த உடனே 2 சைட்லேயும் மாட்டு உட்காரதுக்கு அழகான சோஃபா செட்டுகளை ரெடி பண்ணியிருக்காங்க. மரத்து கலர் வரக்கூடிய பிவிசி பேனல்களை வச்சு தான் வால் சீலிங் பண்ணியிருக்காங்க. தரைகளுக்கு டிஜிட்டல் மார்போனைட்டு தான் போட்டிருக்காங்க. ஹாலில் ஒரு முக்கில் டைனிங் ஏரியா வச்சுருக்காங்க. 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாரி அதை செட் பண்ணியிருக்காங்க. டைனிங் டேபிளுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு வாஷ் கவுண்டர் செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சின்ன வீடுகள்லையும் நமக்கு வசதியான இடங்களை ஒதுக்கி எடுக்கலான்னு தான் இந்த வீடு நமக்கு காணிச்சு தருது. நல்ல பிஸ்தா நிறத்தில் நல்ல அழகான ஒரு பிக்சரை இந்த சுவரில் வரைஞ்சி சேர்த்துருக்காங்க. திரு ஜோஷியும் அவரோட மனைவியும் அவரோட மகளும் தான் இந்த வீட்டில் வசிக்கிறாங்க. பல லட்சங்கள் செலவு பண்ணியும் தன்னோட வீடு இன்னும் முடியலையேன்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் ஒரு அழகான ஒரு வீடை 6 லட்சம் ரூபாய்க்கு சூப்பராக முடிச்சு எடுத்திருக்காரு இந்த குடும்பத் தலைவர். உண்மையிலே சொல்லப்போனால் சின்ன குடும்பங்களுக்கு இந்த வீடே போதுமானது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் பெட்ரூம் தான். தேவையான வசதிகள் எல்லாமே நிறைஞ்ச ஒரு அழகான ஒரு பெட்ரூம் தான் இது. சின்ன ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க இதேமாரி ஒரு அழகான ஒரு பட்ஜெட் வீடை கெட்டதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெரிய வீடு ஆடம்பரமாக செய்கிறத விடையும் நம்ம எவ்வளவு செலவு குறைச்சி செய்கிறோமோ அதில் தான் இருக்குது நிம்மதியும் மனநிறைவும். இனி நாம் 2வது பெட்ரூமை பார்க்க போவோம். வீட்டில் உள்ள ரூம்களில் உள்ள அளவுகளை பார்க்குறதுக்காக இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஒரு பிக்சரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டோட பிளானும் இதுதான். வீட்டுக்குள்ளால் நல்ல குளிர் இருக்குது. பழைய காலங்களில் ஓட்டு வீடுகளில் வசித்தவங்களுக்கு தெரியும் ஓட்டோட மகிமை. அப்படி இந்த வீடையும் ஓட்டுனால தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வேலைக்காரங்களை வச்சு மனசார அவங்களுக்கு கொடுத்து அவங்க இன்முகத்தோடு கெட்டதுக்கு வைங்க. அப்போந்தான் நம்மளுடைய கனவு நனவாக மாறும். இனி நம்ம கிச்சனை பார்க்க போவோம்.
ஒரு கிளாஸ் டோர் போட்டு கிச்சனை பிரித்து வச்சுருக்காங்க. கை எட்டக்கூடிய தூரத்தில் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான கிச்சன் தான். ஜஸ்ட் கையை நீட்டினா போதும், எல்லாமே அக்சசபிள் தான். நல்ல ஸ்டோரேஜ் வசதிகளோடு கூட தான் இந்த கிச்சனை வச்சுருக்காங்க. கிச்சன் கேபினெட்டில் கிரானைட் போட்டிருக்காங்க. ஒரு 3 பாளி ஜன்னலும் வச்சுருக்காங்க, நல்ல காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக. 2 ரூமுகளுக்கும் சேர்த்து ஒரு காமன் டாய்லெட்டு தான் வச்சுருக்காங்க. இனி அதை பார்ப்போம். குறைஞ்ச செலவில் வீடு கட்டக்கூடியவங்க நல்ல அறிவாளிகளும் புத்திமான்களும் ആയിരിക്കാங்க. എൻ്റെ പേര് ജോഷി എന്നാണ്. ഞാൻ പോലീസിൽ നിന്ന് എടത്താലത്ത് റിട്ടയർ ആയിട്ടുള്ള ഒരാളാണ്. ഈ ഓടിട്ട വീടും ആ വാർത്ത വീടുമായിട്ട് നല്ലൊരു വ്യത്യാസം, അന്തരീക്ഷം ശരിക്കും ഒരു ഓടിട്ട വീട്ടിൽ താമസിച്ചപ്പോൾ നല്ലൊരു ഫീലിംഗ് ആയിരുന്നു. അങ്ങനെയാണ് ഇവിടെ തന്നെ ഒരു ചെറിയ വീട് വെച്ച്, ചെറിയൊരു കുറഞ്ഞ ബഡ്ജറ്റിൽ ഒരു ചെറിയ വീട്. എനിക്കിപ്പോൾ ഈ ഇന്ത്യയിലൊന്നും കൂട്ടാതെ ഒരു 6 ലക്ഷം രൂപ ചിലവായിട്ടുണ്ട്. അപ്പോൾ ബാക്കി ഫർണിച്ചറും കാര്യങ്ങളൊക്കെ കൂടി വരുമ്പം അതിൽ കൂടും. ഒരു 6 ലക്ഷം രൂപ നമുക്ക് ഇതുപോലെ ഒരു വീട് വയ്ക്കാം. വീട് വയ്ക്കുന്നവരോട് എനിക്ക് പറയാനുള്ളത്, നമ്മുടെ സാമ്പത്തികം അനുസരിച്ചുള്ള ഒരു വീട് വയ്ക്കുക, അത് മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് പോകുക. അല്ല ഒരുപാട് വലിയ വീട് വെച്ച് അത് മെയിൻറ്റെയിൻ ചെയ്യാൻ പറ്റാത്തതിൽ നല്ലത് ചെറിയ വീട് വെച്ചിട്ട് നമ്മൾ സുഖകരമായിട്ട് അത് മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് വൃത്തിയായിട്ട് സൂക്ഷിച്ച് പോകുന്നതായിരിക്കും എൻ്റെ അഭിപ്രായം. வீடை சொர்க்கமாக்கக்கூடியவங்க நம்ம மத்தியில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடையில ஒரு ஆள் கூட 10 சென்ட் இடத்துல நடுவில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு ஆன இடத்தோட அளவு 2 சென்ட் தான். இந்த வீடும் வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரிகிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண ஒரு பிளானை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, பாய்.